போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னவா பார்க்குறாங்கன்னா, நம்ம எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டு, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் நம்ம தான் அவங்களுக்கு லா அண்ட் ஆர்டருக்கு கண்ட்ரோல் பண்ணி தரோம். நம்ம டிபார்ட்மெண்ட்டே ஒருத்தன் பேசுகிறானே, அவன் அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு போய் போலீஸே பேசுகிறானே, இவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்ற பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க தவிர விமன் மேலே அவங்களுக்கு ஒரு கரிசனமும் கிடையாது. வாட்சத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, எத்தனை பேர் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணப்பட்டாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு இன்டர்வியூவில் முன்னாள் டிஜிபி கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டிபார்ட்மெண்ட் விமன் போலீஸை பற்றி நம்ம பேசும்போது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தண்டனை கொடுத்தாங்க விமனை வந்து அரெஸ்ட் பண்ணனால. இப்போ டிஎம்கேல அவர் வந்து ப்ரெஸ் மீட்லாம் எல்லாம் ப்ரெஸ்லாம் மோடி வந்து மீட் பண்ணுறாரு. நீங்கள் என்ன ப்ரெஸ் மீட் நடத்துறீங்க, அவர் வந்து மங்கி பார்த்துன்னு ஒரு ப்ரோக்ராம் பேசுகிறாரு, அவர் கூட தனியாக பேசிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. பிஜேபிக்கிட்டேருந்து ஒரு ஐடியா வருதுன்னா அது மக்களுக்கான ஐடியா இருந்தால் எடுத்துக்கலாம். ஓட்டிங் டைமில் வந்து ஒரு லீடர் வந்து ஓட்டு போய் மக்கள்கிட்ட கேட்க போகிறாரு, வீடு வீடாக இறங்கி அம்மா ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறதே அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான். ஒரு இளவரசர் வந்து வீதி உலா போவார், எல்லாரும் வந்து அவங்க இளவரசரை பார்க்கவே முடியாது, இளவரசரை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பொலிட்டிக்கல் ஸ்பேஸை அவங்க மாற்றி வச்சுருக்காங்க பிஜேபி. நம்ம வந்து சவுக் சங்கர் எக்ஸாம்பிள், சவுக் சங்கர் வந்து ஜி ஸ்கொயரை பற்றி பேசுகிறாரு, ஸ்ரீமதி கேஸ் பற்றி பேசுகிறாரு. ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு ஒரு பாப்புலரான வெப் சீரிஸ் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வாங்கி அதை நியூஸ் பேப்பரில் எழுதிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க நியூஸை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்க, சோர்ஸ் மட்டும் தான் சொல்லலாம். இங்கே சவுக் சங்கர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு நியூஸ் சொல்கிறாரு, அந்த நியூஸ்க்கான சோர்ஸு அப்படின்றத அவர் சொல்கிறதே கிடையாது. நம்ம விமனை எப்படி பார்க்கணுன்றது அவங்க வந்து ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கான தேவையை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு இணைய தேட போகிறாங்க. ஒருத்தன் டிஷர்ட்டு, கூலிங் கிளாஸ், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தால் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு பேக்கோட திங்க் பண்ணுறோன்றதை அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஹாய் அன்பு. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. சூப்பர். சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன நடக்குது? முக்கியமான சேனல் வந்து யூடியூப்பில் வந்து பொலிட்டிக்கல் சைடில் வந்து ரெட் பிக்ஸ் சேனல், அதில் வந்து 15th மே அப்போ ஒரு இன்டர்வியூ வந்து அப்லோட் பண்ணாங்க. அந்த இன்டர்வியூ எப்பயுமே ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அண்டு சவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த டைமில் அந்த டைமில் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண பொருள் என்னென்னா போலீஸ் சிஸ்டம். அந்த போலீஸ் சிஸ்டத்தில் இருக்கிற முக்கியமான ஆஃபீஸரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபீஸரை பற்றி பேசும்போது அவருக்கு வந்து பெண்களோட தொடர்பு இருக்குது. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பெண்களை பற்றின டெரகட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அதில் இருக்குது அப்படின்றது தான் ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க கோயம்புத்தூரில். அவர் வந்து இந்த கேஸில் வந்து ஃபெலிக்ஸ் செய்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரும் அந்த பொசிஷனில் ஆங்கராக இருந்தார் அப்படின்றதுனால 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சவுக்கு சங்கர்ன்ற பேரை எப்போ கேள்விப்பட்டீங்க? அவர் எப்போ உங்களுக்கு அறிமுகமானார்? ஆக்சுவலி நான் காலேஜ் வந்து 2016 to 19 பேட்ச்சு. நான் சென்னையில் தான் படித்தேன். அந்த டைமில் வந்து ரெட் பிக்ஸ்ன்றது ஒரு முக்கியமான யூடியூப் சேனல் பொலிட்டிக்கல் சைடில். அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி எனக்கு சவுக்குக்கு முன்னாடியே ஃபெலிக்ஸ் தெரியும். ஃபெலிக்ஸோட முக்கியமான இன்டர்வியூஸில் இப்போ இருக்க நிறைய பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு முக்கியமாக தெரிய வந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து சவுக் சங்கர். ஓகே, சவுக் சங்கர் வந்து அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரை வந்து கிளைம் பண்ணும் போதே நான் ஒரு சஸ்பெண்டட் கிளர்க். ஓகே, ஏன்னா அவர் டிவிஎஸ்சியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. சஸ்பென்ஷனில் இருக்கும்போது டிவிஎஸ்சியில் இருக்கும்போது நிறைய இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பொலிட்டிஷியன்ஸ் கேதரிங்கு, பொலிட்டிஷியன்லேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை அவர் சஸ்பென்ஷனில் இருக்கும்போது பொலிட்டிக்கல் டிபேட்ஸ்க்காகவும் அவருடைய பர்சனல் க்ரோத்துக்காகவும் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்குன்னா அதை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தவும் அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அவர் வந்து நிறைய பேசிகிட்டு இருப்பார் சொசைட்டியில். அப்படி தான் முக்கியமான பர்சனாக வந்து சவுக் சங்கர். அவர் பேசுறதுல முக்கியமான விஷயம் வந்து நிறைய வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு, அது இல்லாமல் பொலிட்டிஷியன் சைட்லேயே கனெக்ஷன் இருந்தனால நிறைய சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதனால தான் அவர் ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி. அதுக்கு முன்னாடி என்னென்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதே அவர் வந்து மிஸ்டீரியஸாக சவுக்கு அப்படின்னு, இப்போ சவுக்கு சங்கர்னு சொல்கிறது வந்து 2006 அந்த ஆட்சியில் இருக்கும்போது என்ன ஆகுனா அவர் வந்து மிஸ்டீரியஸாக, அதாவது யாருனே தெரியாது, கவர்மெண்ட்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு இருப்பாங்க. அந்த சவுக்குன்ற பேர் தான் இப்போ வந்து அவர் சவுக்கு சங்கரை வச்சிருக்காரு. அப்படி தான் எனக்கு சவுக்கு சங்கர் தெரிய வரும். ஓகே, ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் உங்களுக்கு எப்படி பரிகமானார்? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ சவுக்கு சங்கரோட இன்டர்வியூக்கு முன்னாடியே எனக்கு ஃபெலிக்ஸ் தெரியும். ஏன்னா 2016 இப்போ வந்து ஜியோ லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இன்டர்நெட் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மி. அந்த டைம்லேயே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல் வந்து ரெட் பிக்ஸ். ஓகே, நான் கொஞ்சம் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நிறைய பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் பார்ப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ முக்கியமான ஜேர்னலிஸ்டாக ஷபீர், அப்புறமா
திருவள்ளூர் தொகுதியில் இருந்த எம்பி செந்தில் சார், அவரு இன்டர்வியூ கேண்டிடேட் அவர், இந்த மாதிரி ஒரு முக்கியமான பர்சன், இப்போ கம்யூனிஸ்டில் இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் லைக் ஜீவா, அந்த மாதிரி முக்கியமான லீடர்ஸை வந்து இன்டர்வியூ வந்து ரெட் பிக்ஸில் வரும். அது இல்லாமல் கானா சாங்ஸு அந்த மாதிரி, இப்போ நார்த் மெட்ராஸை பார்த்தா நிறைய எபிசோட்ஸ் அங்கே இருக்கும். அதனால் அந்த யூடியூப் சேனலில் நான் நல்லா கவனிச்சிட்டு இருந்தேன். அந்த வகையில் வந்து முக்கியமான பர்சன் வந்து அந்த ரெட் பிக்ஸோட ஹெட் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். அப்படி தான் அவர் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி சரி. ஆக்சுவலாக விமன் பற்றியும் டிஎம்கே பற்றியும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்கள மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலி அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சவுக் சங்கரோடைய அப்ரோச் ஆஃப் ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் பேசுகிறாருன்னா அதில் எப்படி அவர் அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நிறைய பொலிட்டிக்கல், இப்போ யூடியூப் திறந்தாவே நானும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பேர் போட்டுக்கிற அளவுக்கு அவ்வளோ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அதில் வந்து சவுக் சங்கர் மட்டும் ஏன் அந்தளவுக்கு வெளிப்படையாக அழகாக எல்லாத்துக்கும் கவர்ச்சியாக தெரிகிறாருன்னா அதில் முக்கியமான விஷயம் வந்து அவர் வந்து பேசும்போது அவர் தெரிஞ்ச விஷயம், அவர் இன்ஃபர்மேஷனை கலந்து கிடைச்ச விஷயம், இது இல்லாமல் நிறைய மசாலா தூவி ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் சொல்லுவார். ஏன்னா பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் வந்து எப்பயுமே வந்து இவர் இதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் சவுக்கோட இன்டர்வியூவில் இருக்காது. அவங்க வந்து இப்போ 2 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம பேசிகிட்டு இருப்போம் ஜாலியாக, டீ கடையில் உட்காந்து 2 டீ வச்சுட்டு நியூஸ் பேப்பர் இருக்கும், அதை பற்றி நம்ம நல்லா கமெண்ட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்போம்ல, அப்படி தான் அவங்க பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் வந்து அதில் வந்து நிறைய பர்சனலாக பேசுவாங்க. பர்சனலாக விஷயம்னா இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே சொல்லும் போது மக்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் அவங்களோட பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. அப்படி வரும்போது ஏன் இவங்க மட்டும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா முக்கியமான ரீசன் வந்து இவர் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி டிஎம்கே சப்போர்ட்டராக தான் இருந்தார். கிட்டத்தட்ட பார்க்கும்போது டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற எல்லா ஏடிஎம்கே தலைவர்களையும் விமர்சித்தவர் தான் அவர். ஜட்ஜை கிரிட்டிசைஸ் பண்ண, அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் ஜட்ஜே பண்ணதுனால கண்டம் ஆஃப் கோர்ட்டில் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து வெளியே வந்தவர் என்ன பண்ணார்னா டிஎம்கே வந்து அதிகமாக தாக்க ஆரம்பித்தார். இந்த தாக்குதலில் வந்து அதாவது எல்லாத்துக்குமே முக்கியம் வந்து ரூலிங் கவர்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இதில் கொஞ்சம் ஒரு அபோவ் த பிலோ த பெல்ட் அந்த மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம்னா இப்போ வந்து முக ஸ்டாலினோட ஹெல்த் பற்றின நிறைய பர்சனல் மேட்டர்ஸு, இது வந்து அது பொய்யா உண்மையானு தெரியாது, ஆனால் அதை சொல்லிகிட்டே இருப்பார். அது இல்லாமல் அவங்க ஃபேமிலியாக அவர் வந்து துபாய் விசிட் போனார் இல்லையா, அதை பற்றின டிஸ்கஷன்ஸு, அது இல்லாமல் அவங்களுடைய ஒய்ஃபை பார்த்தினா துர்கா ஸ்டாலினோட ஸ்ப்ரிங் வாட்டர், அந்த மாதிரி நிறைய கேசஸ் பற்றி பொலிட்டிக்கலாகவும் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாரும் இதை பேசுகிறாங்க தான், பட் இவர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ண மாதிரி தெரியலையா? இது வந்து டார்கெட்டு தான், ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு கட்சி இருக்காங்க, அந்த கட்சியில் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தான் பொலிட்டிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஎம்கேவோட முக்கியமான ஃபேஸ் வந்து பொன்முடி. பொன்முடி கேஸை பற்றி அவர் பேசாத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியோட கேஸ் ஃபுல்லாக என்னதான் செந்தில் பாலாஜி 2000 அவர் கட்டுற வீடு முன்னாடி போய் நின்றுலாம் செல்ஃபி எடுத்து போட்டு அதை பிரபலப்படுத்தியிருந்தார், வீடு கட்டுறாரு பாருங்க அப்படின்னு. அவர் கேஸ் என்னதான் ஏடிஎம்கேல நடந்த கேஸாக இருந்தாலும் அவர் வந்து இந்த ஆட்சியில் தான் ஜெயிலுக்கு போனார். இந்த விஷயத்தில் வந்து அது வந்து ஜெயிலுக்கு வந்து இடி மூலமாக போயிருந்தாலும் அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து யூடியூப் மூலிமா எப்பயுமே பேசுகிறாங்க இல்லையா, அது ஒரு முக்கியமான ரோல் இல்லையா. அது வந்து பேச தான் இந்த கவர்மெண்ட்டுக்கான கெட்ட பேராக அது வந்து உருவாகும். அந்த உருவாக்குறதுல சவுக் சங்கருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அப்புறம் பரந்தூர் விமான நிலைய அந்த விஷயத்துலேயும் நிறைய பேசிட்டு இருந்தார். அதுக்கடுத்து ரீசெண்டாக இப்போ நடந்த வெள்ளம், சென்னை வெள்ளத்தை பற்றி நிறைய பேசிகிட்டே இருந்தார். முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோடைய நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணும்போது நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நிறைய பேசிகிட்டே இருந்தார். இப்படி தான் ரொம்ப முக்கியமான அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் என்ன கிளைம் பண்ணிக்குவார்னா ஏடிஎம்கே ஆப்போசிஷன் ரோலை பண்ணல, நான் தான் ஏடிஎம்கேவோட ரோலை இங்கே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏடிஎம்கே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் ஏடிஎம்கேக்கு வந்து டிஎம்கே வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஆனால் சவுக் சங்கரை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க மேலே வெஞ்சன்ஸ் இருக்க முக்கியமான காரணம் வந்து முக்கியமான தலைவர்களாக பர்சனலாக அட்டாக் பண்ணுவார். இப்போது பொலிட்டிக்கலாக ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணனா அவரோட ஐடியாலஜி வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இவர் வந்து ரெட் ஜெயின்ட்டை பற்றி பேசும்போது உதயநிதிலாம் பேம்பர் போயிட்டு இருந்தவர், அந்த அவரோடைய ஸ்லாங்கில் ரொம்ப பிலோ த பெல்ட்டில் பேசுவார். அதெல்லாம் இதுதான் அவர் அரெஸ்ட் பண்ணதில் வெஞ்சன்ஸில் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. சரி, பட் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு அரெஸ்ட் நடக்குதுன்னா பாதி பேர் எதிர்ப்பாங்க, பாதி பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் சவுக்குக்கு எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சப்போர்ட்டுக்கு யாருமே வரல. அதுக்கு என்ன காரணம்?
அதுக்கு அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியா அண்டு அவர் யூஸ் பண்ணுறாருல்ல, அவரை பிரபலப்படுத்திக்கிறதுக்கும் அவரோட ஐடியாஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு இல்லையா, ஆமாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி? அது என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவர் தான் அடுத்த டிஎம்கேவோட ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபியோட அடுத்த ஃபேஸ்ன்றதை அண்ணாமலையே ப்ரொஜெக்ட் பண்ணிடுறேன். இவர் பிரபலம் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவார்னா, அந்த பர்சன்ஸ் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுவார். ஓகே. இப்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமா துறையில் இருந்தார், ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வச்சுருந்தார், ரொம்ப முக்கியமான ப்ரொடக்ஷன் ஹவுஸ். கண்டிப்பாக இதில் வந்து முக்கியமான எல்லா ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து சவுக் சங்கர் என்ன பேசுவார்னா, அந்த ஹீரோயின் கூட இருந்தார், இந்த ஹீரோயின் கூட இருந்தார், ரொம்ப ரொம்ப பர்சனலாக. இப்போது பர்சனலாக இருக்கிறது கூட அப்படியே பர்சனலாக இருந்தாலுமே நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது மியூச்சுவலாக இருக்கும்போது நம்மளுக்கு யாருக்கு கொஷின் கேட்க முடியாது. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். மியூச்சுவலாக இருந்தாலுமே யாரும் கொஷின் கேட்க முடியாது. இவர் அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கான முகாந்திரமே இருக்காது. ஒருத்தர் கேரக்டர் அசோசியேட் பண்ணுறதுக்காகவே இதை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம இப்போ வந்து நம்ம பிஜேபி லீடர் அண்ணாமலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆட்டுக்குட்டின்னு ஒரு காமனான ஒரு காமிக்கலான எல்லாரும் பேசுகிற அளவுக்கு ஒரு நேம் இருக்குன்னா, அந்த நேமை வந்து பாப்புலரைஸ் பண்ணது சவுக்கு தான். சவுக்கோட முக்கியமான பிலோ த பெல்ட் அட்டாக்ஸ் எங்கே இருக்குன்னா, ட்விட்டரில் இருக்கும். ட்விட்டரில்? ஆமாம். ட்விட்டர் வந்து நம்ம யாராவது கேட்டால் கூட ட்விட்டர் அது ஏன் இடையா, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிலோ த பெல்ட் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அது இல்லாமல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸில் வந்து முக்கியமாக இங்கே வந்து பார்க்குறது வந்து திராவிட கட்சிகளுடைய ஐடியாஸ். அந்த திராவிட கட்சிகள் ஐடியாஸில் வந்து திராவிடம் அப்படின்னு பேசுகிற ஐடியாஸில் வந்து நிறைய பேர் வந்து டிஎம்கே சார்பாக இருப்பாங்க. ஓகே. ஏன்னா இங்கே டிஎம்கே தான் அந்த ஐடியாலஜியை ஓன் பண்ணுறதுனால டிஎம்கே சார்பாக இருப்பாங்க. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவார்னா, டிஎம்கேவுக்கு ஏதாவது ஒருத்தர் யாரா சப்போர்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே டிஎம்கே சொம்புகள் அப்படின்னு சொல்லுவார். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொரோனா டைமில் யூடியூபர்ஸ்லாம் நிறைய இண்டிபெண்டாக ப்ரோக்ராம் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் கொரோனா நிதியாக முதலமைச்சர் கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாருமே திமுக ஊப்பிகள் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிராண்டிங் மாதிரி. இப்போ வந்து சினிமாவில் ஒரு சினிமா ஃபீல்டுக்கு ஒரு பைல்வான் இருக்கார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த ரோலை தான் இங்கே வந்து பாலிடிக்ஸில் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு உட்கட்சி பூசல் இருக்கும், அந்த உட்கட்சி பூசலில் வந்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து பேசினா பிரச்சனை கிடையாது. அவர் வந்து இந்த மினிஸ்டர் அடிக்கிறதுக்கு அந்த மினிஸ்டர்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி வந்து அடிச்சிட்டு இருப்பார். நீங்கள் பைல்வான் கூட கம்பேர் பண்ணிட்டீங்க. சவுக்கு சங்கர் வந்து அவரை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் ஃபீல் பண்ணிக்கிறாரு. ஆனால் இப்போ நான் டிவி சேனல்லையும் பார்க்குறேன், யூடியூபர் சவுக்கு சங்கர் தான் சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன மக்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு பிரியப்பட்டிருந்தாருன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவர் ஆல்மோஸ்ட் எதிர்கட்சி வேலையை நான் தான், நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சி வேலையை நான் தான் பண்ணுறேன்ட்டு சொல்கிற அளவுக்கு அவர் வந்திருந்தார். ஆனால் ஆக்சுவல் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது என்னென்னா பைல்வான் கூட கம்பேர் பண்ணுறீங்க. அது எப்படி எனக்கு புரியும்? ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இப்போது சொசைட்டியில் என்ன ஒரு ரோல் இருக்கும் அப்படின்றதான். இப்போது யூடியூப்ன்றது ஒரு முக்கியமான மீடியாவாகிடுச்சு. இருந்தாலுமே மக்கள் வந்து நியூஸை எங்கே கன்சியூம் பண்ணுறாங்கன்னா, சேட்டலைட்டில் தான் பண்ணுறாங்க. இப்போது சேட்டலைட்டில் வந்து சவுக்கு வந்து யூடியூப்பில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நியூஸ் பேப்பரில் எங்கேயும் இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டே ஃபெலிக்ஸே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணியிருக்காரு, NDTVயில் ஒர்க் பண்ண அவர் வந்து ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிடுவாங்க. ஓகே. ஆனால் சவுக்கு சங்கர் மாதிரி பர்சனை வந்து அவங்க வந்து ரொம்ப பெருசு. இப்போ வந்து சவுக்கு சங்கரோட நியூஸை வந்து அதிகமாக பார்த்தா கூட யூடியூப்பில் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களே தவிர சேட்டலைட் மீடியாலேயோ மக்கள்கிட்டயோ அவருக்கு வந்து அந்த அளவுக்கான ரீச் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன குரூப்புக்கான பர்சனாக தான் பேசிட்டு இருந்தார் தவிர, இப்போ வந்து ஒரு 40 நிமிஷம் நியூஸ் போகுதுன்னா அதில் ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் தான் சவுக்கோட நியூஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு என்ன வேணால் சொல்லிக்கலாம். அவருடைய ரோல் எங்கள் சொசைட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக அவர் வந்து நான் கிட்டத்தட்ட எடப்பாடி ஒரு ஆளுமை அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கடுத்து எடப்பாடியை வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டராக வரணுன்ற அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துலையே நம்ம எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர்கிட்ட சவுக்கு அரெஸ்ட்டை பற்றின கொஸ்டின் கேட்டதுக்கு அவர் வந்து விலகி போயிட்டார். ஸோ அவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சொசைட்டியில் அவ்வளோதான், ஸோ மீடியா ஃபீல்ட்லேயும் அவ்வளோதான். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிஎம்கே அவரை எப்படி பார்க்குறேன்னு நான் சொன்னது வந்து, டிஎம்கே வந்து அவர் வந்து எப்படி பார்க்குறதுன்னா, ஒரு அடியால் வச்சு அவர் ஒரு டைமில் எனக்கு அடியாளாக இருந்தால் இப்போ வந்து இன்னொரு டீமுக்கு அடியாளாக இருக்கான் அப்படின்னு விஷயத்தில் தான் அவரை பார்க்குறது தவிர, அவர் அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷால பர்சனலாக அவர் வந்து ஒன்றும் டெவலப் ஆகவே இல்லை அப்படின்றத இது காட்டுது. சவுக்கு ஓகே, பட் ரெட்பிக்ஸோட நிறுவனர் ஃபெலிக்ஸை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க?
அதுதான் ரொம்ப இப்போ வந்து சவுக்கு அரெஸ்ட் பண்ணதில் கூட அவர் வந்து அந்த டெரகட்டரி வேர்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ வந்து சீமான் வந்து இன்டர்வியூ கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர், முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர் வந்து அங்கே வரது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்திருந்தார். அவரே சவுக்கு அரெஸ்ட்டை பற்றி கேட்கும்போது என்ன சொன்னார்னா, சங்கர் பேசுனது தப்பு தான் அப்படின்னு. அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த முறையில், அதாவது வே ஆஃப் ஹேண்டிலிங் த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பேட் அப்படி தான் சொன்னார், தவிர அவர் சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அரெஸ்ட் தப்புன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆமாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று என்ன நோட் பண்ணேன்னா, சவுக்கு சங்கர் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆகிட்டு வெளில வரும்போது அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா அது சீமான் தான். ஓகேங்களா, இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. ஓகே, பட் சீமான் அவர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது, அவருடைய சின்னம் பறி போயிட்டு மைக் சின்னம் கொடுக்கும்போது அதை வந்து ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ணி சவுக்கு சங்கர் பண்ணியிருந்தார். ஓகே, யார் மேலே வேணால் மிஸ்டேக் இருந்திருக்கலாம், நாம் தமிழர் மேலேயே மிஸ்டேக் இருந்திருக்கலாம், பட் அதை வந்து ஒரு குறையாக சொல்லலாமே தவிர நக்கல் பண்ணுன்ற அவசியம் இருக்காது இல்லை ஆக்சுவலாக. பட் அவர் ஏன் அப்படி பண்ணியிருந்தார் அது எனக்கு புரியல. அது ஏன் அப்படி பண்ணி இல்லை, நீங்கள் சவுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாவே அவரோட வே ஆஃப் ஹேண்டிலிங் திங்ஸ் இதுதான் அப்படின்றது. அவர் வந்து எல்லா லீடருமே கிட்டத்தட்ட அவர் அட்டாக் பண்ணாத லீடரே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணியிருக்காரு. சப்போர்ட் பண்ணுற லீடரை கூட அட்டாக் பண்ணுவாங்க. அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். அவரை பொறுத்தவரையிலும் சீமான் வந்து ஒரு நாள் சப்போர்ட்டுக்கு வந்தார், மற்ற டைமில் எனக்கு அவரை நான் எப்படி பார்ப்பேனோ அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்ற ரோலில் தான் அவரை பார்த்துட்டு இருந்தார். ஃபெலிக்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சவுக்கு அரெஸ்ட் பண்ணதில் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், வே ஆஃப் ஹேண்டிலிங் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னா, ஃபெலிக்ஸ் வந்து ஜஸ்ட் an ஆங்கர் இன் தட் ஷோ. அவர் அதை அனுபவிச்சாரா இல்லையான்றது பின்னாடி டிஸ்கஷன் தான். ஆனால் அந்த இடத்துல அவர் ஆங்கர் தான். இது வந்து எப்படின்னா, சவுக்கோடைய கேஸ் வந்து ஜாமீனுக்காக கோர்ட்டில் இருக்கும்போது ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு இதில் முக்கியமான ரோல் இருக்குது, இவரே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் சொன்னார்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் வந்து டெல்லி கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணியிருந்தாருன்னா, டெல்லி ப்ரெஸ் கிளப்புக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கே போயிருந்தாரு. அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் கவுன்சிலுக்கு போயிருந்தாரு. அங்கே டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இவரை ஹேண்டில் பண்ணுறதுலையும் பெரிய பிரச்சனை. ஏன்னா டெல்லியிலேருந்து கிட்டத்தட்ட ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அது ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து போனாங்க. அதுக்கு பின்னாடி வந்து போலீஸ் வந்து ஃபெலிக்ஸோட ஆஃபீஸ் ரைட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட வீட்டை ரைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டு. இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, ஜேர்னலிஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, சவுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணதில் உடன்பாடு இல்லை அப்படின்றது தான் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்குது இந்த கேஸில். நீங்கள் ஃபெலிக்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த அரெஸ்ட்டை நீங்கள் பர்சனலாக எப்படி பார்க்குறீங்க? க்ளோஸெல்லாம் ஒர்க் பண்ணலண்ணே. அதை நான் ஒரு 1.5 மந்த் அவரை அப்சர்வ் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இவங்க மீடியா ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ஃபெலிக்ஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நிறைய தப்பான விஷயம் வருது, அது ரைட்டாக இல்லைன்னு நமக்கு தெரியாது. அது நான் அப்சர்வ் பண்ணதுலேருந்து அது தப்பு, அது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஆஃபீஸில் ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி யாராவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சினிமா பர்சனோடைய டிவர்ஸை பற்றி யாராவது டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்களா, அது அவங்களோட பர்சனல் மேட்டரியா, அதை நீங்கள் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இல்லாமல் அப்படின்னு சொல்லுவார். இஸ் தட் பர்சன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ராஜஸ்தானில் இப்போ ஒரு முக்கியமான கேஸ், ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் விமன் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் போது அந்த விமனை வந்து அங்கே வேலை செய்கிற ஒரு பர்சன் வந்து கிட்டத்தட்ட அனஸ்தட்டிக்கில் இருக்கும்போது மொலாஸ் பண்ணுறாரு, ரேப் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸை டாப் நியூஸில் எங்கேயுமே நான் பார்க்கவே கிடையாது. டாப் நியூஸில் ரெட் பிக்சல் தான் பண்ணோம். ஹீ இஸ் தட் ப்ரோக்ரெசிவ். அவர் கிளைம் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு வேறு எந்த மீடியாலையும் வரல, ரெட் பிக்சல் மட்டும் தான் வந்துச்சு. ஆக்சுவலி அந்த நியூஸை நானும் ஃபெலிக்ஸ் தான் அதில் டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப முக்கியமான நியூஸு. அதை மற்ற மீடியாவில் வரும்போது அவர் நினச்சிருந்தா, இதெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு நினச்சிருந்தா அவர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து ஃபெலிக்ஸ் வந்து விமனுக்கே எகென்ஸ்ட்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரி நியூஸ் அவர் எப்படி பேசுவார்? அது இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கஷன் பண்ணும்போது ரெட் பிக்ஸோட ஐடியா பற்றி சொல்லுவார். ரெட்ன்றது ரெவல்யூஷனு, பிக்சல்ன்றது பிக்சல். இப்போ பிக்சலில் ரெவல்யூஷன் மட்டும் தான் என்னோட எய்ம். கிட்டத்தட்ட அவர் வந்து தன்னை வந்து ஒரு கம்யூனிஸ்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவார். அந்தளவுக்கு ரொம்ப ப்ரொக்ரெசிவான பர்சன் தான். எப்பயும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ தான் ப்ரொக்ரெசிவ் இருந்தாலும் நம்ம சொசைட்டி நம்மளை எப்படி வளர்த்து எடுக்குதுன்னு ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நம்மளே 2 பேரும் கேமராமேன் டிஸ்கஸ் பண்ணனால இப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளே அறியாமல் டெரகட்டரியாக விமனை யூஸ் பண்ண வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
இப்போ வந்து கெட்ட வார்த்தைன்னு சொல்லப்பட வசை சொற்களை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அது வந்து நம்ம சொசைட்டியாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததானே தவிர நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அது வந்து கேமராக்கு முன்னாடி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் ஃபெலிக்ஸோட இப்போ ஆக்சுவலி அந்த இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது நானும் உள்ளதாக இருந்தேன், ஸ்டூடியோக்குள்ளே இருந்தேன். என்னாச்சுன்னா எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது கமெண்ட் அடிக்கும் போது நம்மளுக்கு அதில் வந்து ஒரு பர்சனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கறதுல கூட நமக்கு நான் அந்த இடத்துல அவங்கள மட்டும் சொல்ல சொசைட்டியே நம்ம அப்படி தான் இருக்கும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னா அவரை டேரக்டரியாக கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ உதயநிதி ஒரு மினிஸ்டராக இருக்கார், அவரை பற்றி நம்ம ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறோன்னா உதயநிதியை அவருடைய செயல்பாடு அவர் வந்து மினிஸ்டராக எப்படி செயல்படுறாரு, அவரோட ஐடியாலஜி என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம் தவிர அவர் பர்சனல் மேட்டரில் அவர் டேரக்டரே பேசுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ரொம்ப அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷனுக்கே ரொம்ப தப்பான விஷயன்றது தான் என்னோட ஸ்டாண்டு. அங்கே அந்த மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு, உண்மை தான். அது வந்து ஃபெலிக்ஸ் வந்து இது வேணும்னே பண்ணணும், இது வந்து விமன் போலீஸை நான் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு பண்ணதான விஷயமே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், சவுக்கு மீடியா அண்ட் ரெட் பிக்ஸ் சேனல், வாட் டு தே ஸ்டாண்ட் ஃபார்? அவங்களுடைய ஐடியாலஜி என்ன? ஆக்சுவலி ரெட் பிக்ஸோட ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குன்னா ரெட் பிக்ஸ்ன்ற மீடியா வந்து எனக்கு எப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது வந்து கொஞ்சம் எனக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னால அப்பப்போ நான் இன்டர்வியூஸ் பார்த்துட்ருப்பேன். இப்போ வந்து சென்னையோட ஃபேஸ் இருக்கீங்க இல்லையா, இப்போ பழைய சினிமாலேயோ இப்போ ஓரளவுக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய சினிமாவில் சென்னையை எப்படி காட்டுவாங்கன்னா அது வந்து ரொம்ப பேக்வேர்டான ஏரியா, அன்எஜுகேட்டட், அந்த பிம்பத்தை உடைச்சதில் ரெட் பிக்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போது சின்ன சின்ன கானா சிங்கர்ஸாக பார்க்குறோம்ல, அவங்களாம் ஃபஸ்ட்டு கானா சாங் பண்ணது ரெட் பிக்ஸ் சேனலில் தான். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் இருக்குங்க இல்லையா, பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் வந்து எப்பயுமே சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே அடங்கிடும். அது வந்து வெளியே இருக்கிற மக்களுக்கு வந்து போய் சேரவே சேராது. இப்போது நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ திரும்ப இங்கே ஒரு ஸ்பீச் பேசுகிறாரு, திருமுருகன் இங்கே ஒரு ஸ்பீச் பேசுகிறாரு, அண்ணாமலை ஒரு ஸ்பீச் பேசுகிறாரு, அது வந்து எனக்கு வந்து சேரத்துக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். இப்போ வந்து டிஜிட்டல் மீடியா வந்து ஏகப்பட்டதாக வந்துருச்சு. எல்லாரும் கேமரா எடுத்துகிட்டு போய் அவங்களோட ஸ்பீச் எடுத்து வந்து இங்கே போடுறாங்க. கிட்டத்தட்ட ஜியோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டா கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் போதே ரெட் பிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா திராவிட கழகத்தில் இருக்கிற முக்கியமான ஸ்பீச்சஸ், இப்போது கிட்டத்தட்ட அருள்மொழி மாதிரி, இப்போ வீரமணி மாதிரி, சுபவி மாதிரி, இந்த மாதிரி முக்கியமான லீடர்ஸோட ஸ்பீச்சஸ், இப்போ திருமாவோட ஸ்பீச்சஸ், அப்புறமா சீமானோட ஸ்பீச்செலாம் இப்போ சீமானுக்கு ஒரு ஃபேஸ் உருவாகிருக்குங்க இல்லையா, இதில் உருவாக்குறதுல ரெட் பிக்ஸ் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. திருமாவோட பழைய ஸ்பீச்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் ரெட் பிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான பங்கு. நான் ரெட் பிக்ஸ் அப்படி தான் உண்மையிலே பார்க்குறேன். ரெட் பிக்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பொலிட்டிக்கல் சினாரியோ. இப்போ வந்து நிறைய பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டாங்க, பட் எல்லாத்துக்கும் லீடர் யாருன்னா ரெட் பிக்ஸ்ன்ற அந்த எனக்கு ரெட் பிக்ஸ் வந்து அவங்க எல்லா சேனலுமே எப்பயுமே ரைட்டாக இருக்க மாட்டாங்க. எல்லா மேனேஜ்மெண்ட்லேயும் எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்துருக்கும், நான் நடக்காது, அவங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டு அப்படிலாம் சொல்லவே கிடையாது. ஆனால் அவங்களோட ரோல் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆனால் அது லேட்டர் ஆஃப் என்னாச்சுன்னா 2021 கிட்டத்தட்ட டிஎம்கே ஆட்சி வரதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா அவங்க வந்து டிஎம்கே சப்போர்ட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட சவுக்கே என்ன பண்ணுவார்னா டிஎம்கேக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த டைமில் என்னென்னா அவங்க வந்து டிஎம்கே சொம்பு அப்படின்ற திராவிட சொம்பு, இப்போ வந்து டிஎம்கே சொம்புனா கூட வரல, அவங்க திராவிட சொம்பு, பெரியாரிஸ்ட் சொம்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நேம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த ஐடியாஸ் தான் அதிகமாக பார்ப்பாங்க, அந்த ஐடியாஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்க ப்ரொக்ரெசிவாக இருக்கிறதுனால. அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இந்த ஐடென்டிட்டியை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றினது வந்து கிட்டத்தட்ட சவுக்கு தான். இப்போ சவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாக வந்து மக்களுக்கு வெளியே தெரிஞ்சது வந்து சவுக்கு மீடியாவால் கிடையாது, ரெட் பிக்ஸ்ன்ற மீடியாவால் தான். இப்போ ரெட் பிக்ஸோட மீடியா வந்து அவர் இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு. நான் பார்த்த வரைக்கும் எப்படி செந்தில் கவுண்டமணி காம்பினேஷன் பயங்கர ஃபேமஸோ அதே மாதிரி யூடியூப் பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் வந்து 2 காம்பினேஷன் பயங்கர ஃபேமஸ். ஒன்று வந்து ஆதன் தமிழ் மாதேஷ் அண்ட் சவுக்கு சங்கர் காம்பினேஷன், அதுதான் நம்பர் 1. நான் ரேட்டிங் போட்டேன்னா அதுதான் அந்த காம்பினேஷன் நம்பர் 1 சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஓகே, பட் ஒரு உண்மையான டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அண்ட் சவுக்கோட அவங்க காம்பினேஷனில் வர இன்டர்வியூஸ் தான் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அண்ட் ஈக்குவலாக லைக் ரெண்டு பேரும் நாலேஜபிளாக பேசுகிற மாதிரி தான் அந்த இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, அந்த கெமிஸ்ட்ரி அந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு.
பல இன்டர்வியூஸில் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இப்போ சவுக்கு ஃபிலிக்ஸோட இன்டர்வியூஸ் இப்போ வந்து சவுக்கு அதை அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா சோஷியல் மீடியாலேயோ இல்லை, சவுக்கு வந்து முக்கியமான விஷயமும் நிறைய பேசியிருக்காரு. இப்போது அதான் கம்மிங் பேக் டு ஐடியாலஜி ஆஃப் சவுக்கு, நம்ம ஃபெலிக்ஸை பற்றி சொன்னீங்க, சவுக்கோட ஐடியாலஜி என்ன ஆக்சுவலாக? இல்லை இப்போ தான் அதை தான் பேசலாம். இப்போ வந்து சவுக்கு வந்து முக்கியமான நிறைய விஷயம் பேசியிருக்காரு. இப்போது போலீஸ் சிஸ்டமில் ஆர்டர்லின்னு ஒரு விஷயம் இருக்குன்றதே நான் சவுக்கு ஃபெலிக்ஸோட இன்டர்வியூ வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே தான் ஆர்டர்லையும் இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ட்ரீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிஸ்டமே ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு ஆர்டிஐயில் சவுக்கு போட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கினாருன்னா அது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிசர்வேஷனில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள் இங்கே இருக்காங்க, எம்பிசி பீப்புள் எவ்வளோ இருக்காங்க, அந்த டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க முக்கியமான இப்போ வந்து எப்பயுமே ஒரு முக்கியமான டிவி இருக்குன்னா அதில் எது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக எது மசாலாவாக இருக்கோ அதுதானே போய் சேரும். ஆமாம், அவங்க முக்கியமான விஷயம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்தளவுக்கு செய்யறதில்ல. ஆனால் அது அவங்கள ஃபாலோ பண்ணுற இப்போ ரெட்பிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இவங்க இந்த விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். இப்போ வந்து ரெட்பிக்ஸ் இப்போ வந்து சவுக்கு வந்து அவரோட ஐடியாலஜி கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக மாற்றினார் இல்லை 2022. அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா இவர் கிட்டத்தட்ட மாற்றல, ஃபுல்லாக மாற்றிட்டாரு. அதில் வந்து முக்கியமாக என்னன்னா பிஜேபியோட ரோல். ஓகே, கிட்டத்தட்ட பிஜேபிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அண்ணாமலைக்கு ஆட்டுக்குட்டின்ற பேரை ஃபேமஸ் பண்ணி விட்டதில் சவுக்குக்கு எந்த அளவுக்கு ரோல்னா நம்ம ட்விட்டரில் நான் எல்லாம் கவனிச்சது தான். ஆனால் அந்த அண்ணாமலையும் பிஜேபியும் அவர் வந்து சாஃப்ட் கார்னர், கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்க வந்தால் இப்போ வந்து என்னாச்சுன்னா ரெட்பிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து பிஜேபிக்கு ஒரு நாள் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஃபிலிக்ஸ் அவருடைய சேனலில் அவருக்கு ஆப்போசிட்டில் வந்து பிஜேபி வந்தால் வந்துட்டு போதும் தோழர் அப்படின்னு அந்த சேனலுக்கு வந்து பேசினார். அந்த டைமில் தான் ரெட்பிக்ஸோட ஐடியா மேலே சவுக்கோட ஐடியா போய் உட்காந்துச்சு. இப்போ வந்து ஒரு டிவி சேனல் இருக்காங்களா பார்த்தீங்களா, அதில் வந்து முக்கியமான இப்போ வந்து விஜய் டிவி எடுத்துக்குவோம். விஜய் டிவியோட எல்லா ப்ரோக்ராமையும் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் தான் எல்லாம் பார்ப்பாங்க. அதுதான் அந்த சேனலோட ஃபேஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் குக் வித் கோமாளியோ நானும் பார்த்ததில்ல, பிக் பாஸ் அதோட ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி சவுக்கும் ஃபெலிக்ஸும் ரொம்ப ஹிட் காம்போ ஆன முன்னாடி ரெட்பிக்ஸோட ஃபேஸ் ஆஃப் முக்கியமான ப்ரோக்ராமை வந்து அவங்க 2 பேரோட இன்டர்வியூ ஆச்சு. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து ஏடிஎம்கே ஓப்பனாக ஏடிஎம்கே சப்போர்ட்டும் டிஎம்கேக்கு ஆப்போசிஷனும் பிஜேபிக்கு சாஃப்ட் கார்னரும் கொடுக்குற அந்த ஐடியா வந்து ரெட்பிக்ஸோட ஐடியாவாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ 24 எலெக்ஷன் டைமில் கூட ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் கூட திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்கள், அப்புறம் திருமுருகன் காந்தியோட ஸ்பீச்சு, அவங்களாம் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசினவங்க தான். அவங்க எல்லா ஸ்பீச்சுமே ரெட்பிக்ஸில் இருக்கு. அந்த எடிட்ஸோட கண்டென்ட்ஸும் இருக்குது, அவங்க இன்டர்வியூஸும் இருக்குது, விசிகேவோட முக்கிய தலைவரோட இன்டர்வியூஸ் இருக்குது, நார்மலாக பொலிட்டிக்கலாக இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களோட எவ்வளோ இன்டர்வியூஸ் இருக்குது, ஈழத்தமிழோட இன்டர்வியூஸ் இருக்குது. அந்த இன்டர்வியூஸ்லாம் ஓவர் ஷேடோ பண்ணது வந்து சவுக்கோட இன்டர்வியூ. ஸோ என்ன ஆகுதுன்னா ரெட்பிக்ஸ் தான் சவுக்கை வளர்த்துக்கிட்டுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து சவுக்கோட ஐடியா இருக்குங்க பார்த்தீங்களா, அது வந்து ரெட்பிக்ஸோட ஐடியாவை மாறிடுச்சு. இப்போ வந்து ரெட்பிக்ஸ் அவங்க தனியாக ஐடியா தான் வச்சுருக்காங்க. ஆனால் எது ரொம்ப உங்களை ஃபேமஸ் ஆகுதோ அந்த ஐடியா தானே உங்களுக்கு மற்ற எல்லா ஐடியாவுக்கும் போய் சேர்க்கும். அந்த மாதிரி ரெட்பிக்ஸோட ஃபேஸே வந்து அது வந்து கிட்டத்தட்ட இபிஎஸ் சப்போர்ட்டு, பிஜேபிக்கு இப்போ யாரும் பேசுறதில்ல அப்படின்னு ஒரு ஃபேஸ். ஆனால் அது அந்த மாதிரி நீங்கள் போய் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ கவரேஜ் நானும் கேமராமேனும் போயிருந்தோம். அது வந்து எதை பற்றினதுன்னா சென்னையில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபுட்பால் சம்மர் கேம்பை பற்றினது. அந்த வீடியோவை இவங்க பிஜேபி சப்போர்ட்டராக இருந்தால் ஏன் போய் பண்ண போகிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து சென்னையோட ஃபேஸை மாற்றினா ஐடியாவே கிடையாது. அவங்க சென்னை மக்களை அப்படி தான் பார்ப்பாங்க. இந்த ஐடியாஸில் இருக்கவங்க தானே இப்போ சென்னையோட ஃபேஸு நம்ம ஃபுட்பால்ன்ற முக்கியமான ஃபேஸை காட்டுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏன் அதை போய் கவர் பண்ண போகிறாங்க? இல்லை அதில் கமெண்ட்டோட போட்டிருந்தாங்க நிறைய பேர், என்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தோடனே பழைய வீடியோஸில் போட்டாங்களான்னு. ஆக்சுவலி அது கிடையாது, சவுக்கு அரெஸ்ட் பண்ண பின்னாடி எடுத்த வீடியோ அது. நான் தான் அது கவரேஜ் போயிருந்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சவுக்கோட ஒரு ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடியா வந்து இப்போ வந்து ரெட்பிக்ஸோட ஐடியாவாக நிறைய இடத்துல வந்துருச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட். இப்போ சவுக்கு மீடியா அண்ட் ரெட்பிக்ஸ் சேனல் அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஆக்சுவலி எப்பயும் ஒரு அப்பா வந்து வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சவுக்கு வந்து 2022 வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போது அவங்க ஃபஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு தனி மனுஷர். ஓகே, அவருக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் இருந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து சவுக்கு மீடியா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரை நம்பி ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 20 ஃபேமிலிஸ். கரெக்ட். அது இல்லாமல் முக்கியமான விஷயம் எப்பயுமே இது மீடியா ஜாப்ன்றதுனால
அதை டிபெண்ட் பண்ணி நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி இருக்கும். இப்போது சவுக்கு சேனலில் 20 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள நம்பி அங்கங்கே வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எதாவது தேவைன்னா அந்த வேலையெல்லாம் செய்வாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பங்கள், அது இல்லாமல் ஒரு 10 குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபேமிலியோட வாழ்வாதாரமாக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க சவுக்கு மீடியான்றது. அப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசுனதோட ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பேசணும். அக்ரீட். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பொறுப்புணர்ச்சி இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சின்ன தப்பு பண்ணாலும் அது கிட்டத்தட்ட உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ண போதில்ல, 20 பேர்த்தையும். இப்போ 20 ஃபேமிலி, அந்த அதில் எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படிலாம் யோசிக்காம இவர் நினச்சதெல்லாம் பேசிட்டு இருந்ததுனால தான் ஆக்சுவலி சவுக்குடைய அப்ரோச் வந்து கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, உதயநிதி ஸ்டாலினை அடிக்கிறதே ஒரு வேலையாக பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப டெராக்டரியாக பேசுறது, அவர் வந்து அந்த ஹீரோயினுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, இந்த ஹீரோயின் கூட இருந்தார், அப்புறமா பேம்பர்ஸ் போட்டுட்டு இருந்தார் எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டெராக்டரியாக போனதுனால அவருடைய ஃபேஸ்க்கே ரொம்ப இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வேர்டு தான், பொலிட்டிக்கல் பைல்வான் மாதிரி அவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு வந்த பின்னாடி நீங்கள் வந்து திருத்திருக்கலாம், உங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட அவரை உருவாக்கி கொடுத்த ரெட் பிக்ஸுக்கும் அவரால் ரைடுக்கு போய் அவங்களுடைய எல்லா சிஸ்டம் கேமராஸில் போயிருக்கு, எல்லாம் கான்ஃபிஸ்டிகேட் ஆகிருக்கு, இவரோட ஆஃபீஸும் க்ளோஸ் பண்ணிருக்கு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டுடைய பிரபலமான 2 யூடியூபர்ஸ் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. யூடியூபர்ஸ்னே சொல்லிப்போம், ஓகேங்களா. ஸோ யூடியூப் கம்யூனிட்டிக்கு ஓகே இதுலேருந்து என்ன லேர்னிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ சவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எவ்வளோ அவரோட நம்பி இவ்வளோ இந்த யூடியூப் சேனல் இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கும் போது அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பர்சனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்து அப்சல்யூட் ரைட் கிடையாது இல்லையா, நீங்கள் என்ன வேணாலும் பேசவே முடியாது, அதுக்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இது முக்கியமாக உணர்த்துது. ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து பிகின் விட்ஸில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், பிகின் விட்ஸ் ஏதோ ஒரு சேனல் இன்டர்வியூஸ் பார்த்துருந்தேன். அதில் வந்து கஸ்தூரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கஸ்தூரி என்ன பேசுகிறாங்கன்னா, வேறு ஏதோ டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது ரிசர்வேஷன் அந்த பீப்புளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, கோட்டா ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணாலும் பேசிங்க, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பேசுங்க அந்த சிஸ்டத்தை பற்றி, ஆனால் கோட்டா ஜாதி அப்படின்ற ஒரு டெராகட்டரி வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இட் இஸ் வெரி ரைட் வே ஆஃப் ஹேண்டலிங் த கெஸ்ட். இன்டர்வியூலேயே நிறுத்தி அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துல அவரை நிறுத்தி இது வந்து தப்பு அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நீங்கள் வந்து என்ன இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், அப்போ வந்து பொதுக்கூட்டத்தில் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மீடியா வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்போ வந்து மீடியா வந்து நியூஸ் பேப்பர்ஸு அப்புறம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதா மக்கள்கிட்ட போய் டேரெக்டாக சேரும், மற்றது எல்லாமே நம்ம 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஆனால் இது வந்து சோஷியல் மீடியா காலம், நீங்கள் வந்து பேசுகிறத ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டோன்னா போதும், அது வந்து எல்லாத்துக்கிட்ட போய் சேர்ந்துடும். அப்போது நீங்கள் வீடியோக்கு முன்னாடி பேசும்போது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பேசணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வச்சுங்களேன், இப்போ வந்து சவுக்கும் ஃபிலிக்ஸை பேசின வீடியோவை கிட்டத்தட்ட அந்த வீடியோ அவங்க ஃபுல்லாக பார்த்துருந்தாங்கன்னா அதில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணாங்க. பொலிட்டிக்கலாக இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இந்த பொலிட்டிக்கல் ஆஃபீஸர் இப்படி பண்ணுறாரு, அது ரைட்டோ தப்போ அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து முக்கியமான விஷயமா போய் மக்கள்கிட்ட சேரவேலை. இவர் ஒரு வேர்டு யூஸ் பண்ணார் பார்த்தீங்களா, விமனை பற்றின வேர்டு, அதுதான் அந்த இடத்துல போய் சேர்ந்துருக்க தவிர அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நல்லது பேசினாலும் நீங்கள் ஒரு டெரகட்டரியான வேர்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி ஒரு தப்பு சின்னதை பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு எல்லாரும் இதை தான் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பொலிட்டிக்கல் யூடியூபர்ஸே இருக்காங்க, அவங்க ஆங்கர்ஸே இருக்காங்க, இன்டர்வியூக்கு வரவங்க ரொம்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட ரொம்ப முக்கியமாக பேசணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது டெரகட்டரியாக விமனை பார்த்தோன்னா நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது இல்லாமல் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை நிறைய டெரகட்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்டான பீப்புள்ஸோடைய வேர்ட்ஸை ஒருத்தர் நார்மலாக பீப்புளாக இருக்குன்னா திட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஒரு இன்டர்வியூவில் ஒரு கெஸ்ட் பேசக்கூடாது, அந்த பேசினாலும் அதை ஆங்கர் அலோவ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறன்றது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் இருக்கவங்க மட்டும் இல்லை, ஓவராலாக எந்த வீடியோ பண்ணாலும் இது
ஆமாம், நீங்கள் மீடியாவிலேருந்து உங்கள் ஃபேஸை காட்டி நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொன்னாவே இதெல்லாம் நீங்கள் ரொம்ப இன்பில்ட்டான குவாலிட்டியாக எடுத்துக்கணும். நானே இப்போ ஃபெலிக்ஸோட இன்டர்வியூ பார்த்துட்டு பேசுகிறேன்னு வச்சுக்கலாம், என்கிட்டே நிறைய தப்பு இருக்கலாம், இருந்துட்டு தான் இருக்குது. நானும் அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி தான் வந்து வளர்ந்துருக்கோம். இது எல்லாருமே கான்ஷியஸாக பண்ணுன்றது தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடிட்டிங் பண்ண முன்னாடி நீங்கள் எடிட் பார்க்கணும். கேட்கணும், அந்த எடிட்டிங் டேபிளில் இவங்க பேசினதை ரிமூவ் பண்ணியிருந்துருக்கலாம்ல, அங்கே எப்படி மிஸ் ஆச்சு? அதுதான் நம்ம சொல்கிறோம். நம்ம சொசைட்டியாகவே நம்ம அப்படி அந்த விஷயம்லாம் பேசும்போது நம்ம வந்து பெருசாக கவனிக்கிறதே கிடையாது. நம்ம விமனை பற்றி பேசணுன்றது அது நார்மலாக நம்ம ஸ்லாங்கில் நம்ம நார்மலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விமனை பற்றி கமெண்ட் அடிப்போம்ல, விமனை பற்றி இல்லை, அந்த ஆள் இப்படிடா இந்த ஆள் இப்படிடா அப்படின்னு நம்ம கமெண்ட் அடிக்கும் போது ஒரு ஃப்ளோவில் போயிடும்ல. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த இன்டர்வியூ எடிட்டிங்கும் போயிருக்கு. அதனால் ஒரு இன்டர்வியூ பண்ணுறவர் அடுத்த இன்டர்வியூ வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்குது, அந்த இன்டர்வியூவில் எதுவும் பொலிட்டிக்கல் இன்கரெக்ஷன் ஒருத்தரோட ஐடியாலஜி வரலாம். இப்போது நானே இப்போ ஒரு பிஜேபி லீடரோ டிஎம்கே லீடரோ இந்த சைடு பண்ணேன்னா அவங்களோட ஐடியாலஜி கொண்டு வர மாதிரி பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் பண்ணணும். இல்லைனா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணணும். அதில் வந்து பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து முஸ்லீம்ஸை பற்றி பேசும்போது வந்தேரிகள்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாம் தமிழர் வந்தேரிகள் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்ற பேசிக்கான ஒரு மேனர்ஸை வந்து இந்த மாதிரி மீடியா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஒரு முஸ்லிம்ஸில் வந்தேரிகள்னு சொல்ல மாட்டார், வேற மொழியிலேருந்து வந்தவங்கள தான் வந்தேரிகள்னு சொல்லுவாங்க. நான் சீமானை சொல்ல, இப்போ வந்து பிஜேபியோட ஐடியா சொல்கிறேன். அவங்க இந்துத்துவ ஐடியாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் கிட்டத்தட்ட அரபு மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அந்த டேர்முக்காக சொன்னேன். சீமானும் கிட்டத்தட்ட சீமான் அவர் சொல்கிறாரையோ அவங்க சுற்றி இருக்கிற முக்கியமான பர்சன்ஸ் வந்து தெலுங்கர்கள் வந்தேரிகள் தெலுங்கு வடுகர்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி டெரகட்டரி டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வராங்களோ வந்தாங்களோ அந்த மக்கள் இருக்காங்களோ அதை வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கஷனாக பண்ணலாம். அவங்க வந்தது முக்கியமா இல்லை அவங்க தேவையா. இப்போது நாமளும் ஏதாவது ஒருத்தனுக்கு கிண்டல் பண்ணால் வடக்கன் அப்படின்லாம் சொல்கிறல, அதுவே ஒரு டெரகட்டரி டேர்ம் தானே. கண்டிப்பாக அந்த மாதிரி டேர்ம் வந்து நம்ம தடுக்கணும். ஏன்னா அது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பெரிய பெரிய நார்த் இந்தியன் பீப்புளாக இங்கே வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களாம் பண்ணுறது கிடையாது. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் சவுகாபேட் போனீங்கன்னா அங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ரன் பண்ணுறது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான். கீழ்மட்டத்தில் ரிக்ஷா ஓட்டுறது, ஏதாவது ஒரு மூட்டையை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அதை தான் வந்து இங்கே இருக்க நேட்டிவ் பீப்புள் நம்ம தமிழ் மக்கள் வந்து அந்த வேலையை செய்வாங்க. ஓகே, பட் ஆனால் அந்த பிஸ்னஸை ஓன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து குஜராத்லேருந்து வந்த நார்த் இந்தியன்ஸ் தான். ஆக்சுவலி என்ன முக்கியமான விஷயம்னா அந்த நார்த் இந்தியன் அந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் ஆஃப் நார்த் இந்தியன்ஸை இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து இங்கே வந்தால் தான் உயிர் பிழைக்க முடியும், ரொம்ப அங்கே கஷ்டமாக இருக்குன்னு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க பார்த்தியா, கஷ்டப்பட்டு பிளாட்ஃபார்மத்தை தங்கிட்டு. அப்படி இல்லைனா இந்த கிட்டத்தட்ட இரும்பு பாக்ஸ் பெட்டிக்குள்ளே ஒரு குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே தங்கிட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கிண்டல் பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிபேட்ஸ்னு கிடையாது. நார்மலாக ஒரு மீடியாவில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற முக்கியமான விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, ஆக்சுவலாக சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ரெண்டு பேருமே வந்து சிஸ்டம் எதிர்த்து கேள்வி கேட்டவங்க. இருக்கிற கவர்மெண்ட்டோ இல்லைனா இருக்கிற சிஸ்டம் எதிர்த்து கேள்வி கேட்டவங்க. ஓகே, ஸோ சிஸ்டம் எதிர்த்து கேள்வி கேட்டாலே இதுதான் நிலைமையா? எப்பயுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கும்போது, நார்மல் பார்ட்டியாக இருக்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், மக்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, பவருக்கு வந்த பின்னாடி எல்லாருமே அந்த பவருக்கே அந்த ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ பவருக்கு வந்துட்டாவே மற்றவன் அவனே பேச விடக்கூடாது, தன்னை பற்றின டிஸ்கஷன்ஸை கொண்டு போக விடக்கூடாது அப்படின்றது. எக்ஸாம்பிள் இந்த சவுக்கு மேட்டருக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ வந்து பொலிட்டிக்கலாக ஒருத்தர் வந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்றதுனால அவங்கள வந்து இந்த மாதிரி போலீஸை வச்சு அலக்கழிக்கலாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இது வந்து சவுக்குக்கு மட்டும் நடக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ அடுத்த முறை வேற ஒரு ஆட்சி வந்துடுது, அந்த ஆட்சியில் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர் யாராவது வச்சு பேசுகிறாங்கன்னா அவங்களே இந்த மாதிரி போலீஸ் வச்சு நம்ம மிரட்டலாம் இல்லையா. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான ரோலாக இது மாறிட்டே இருக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட பிஜேபி என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நேஷனல் லெவலில் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஓரளவுக்கு இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. ஓகே, இப்போ வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து டிஎம்கேல அவர் வந்து ப்ரெஸ் மீட்லாம் எல்லாம் ப்ரெஸ்லாம் மோடி வந்து மீட் பண்ணுறாரு. நீங்கள் என்ன ப்ரெஸ் மீட் நடத்துறீங்க?
நீங்கள் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் என்ன ப்ரெஸ் மீட் நடத்துறீங்க? எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் வந்து மங்கி பாத்னு ஒரு ப்ரோக்ராம் பேசுகிறாரு, அவர் மட்டும் தனியாக பேசிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. இவரும் மங்கி பாத்மா ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணார்ல, அதுக்கு அது ப்ரோக்ராம் போடலாம். ஆனால் அந்த ஐடியா வந்து பிஜேபி கிட்டேருந்து ஒரு ஐடியா வருதுன்னா அது மக்களுக்கான ஐடியா இருந்தால் எடுத்துக்கலாம். அது மக்களுக்கு எதிரான ஐடியா. இப்போ வந்து ஓட்டிங் டைமில் வந்து ஒரு லீடர் வந்து ஓட்டு போய் மக்கள்கிட்ட கேட்க போகிறாரு, வீடு வீடாக இறங்கி அம்மா ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறதே அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான். அந்த ரோலவே மோடி எப்படி பண்ணுவாருன்னா, அவர் காரில் ஏறி நின்றுக்கிட்டு ரோட் ஷோ பண்ணுறாரு. ரோட் ஷோன்றது எவ்வளோ பேடான ஐடியானா, நான் மக்கள்கிட்ட போக மாட்டேன், நான் அரசன் மாதிரி ரோட்டில் போவேன். அந்த இடத்துல வந்து மக்கள்லாம் என்னை வந்து பார்த்துட்டு இப்போ வந்து நான் வந்து எப்போ நான் ரோட் ஷோ பார்த்துருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன். மான்செஸ்டர் யுனைடெட் இல்லை மான்செஸ்டர் சிட்டி கப்பு வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பஸ்ஸை பயங்கரமாக அலங்காரம் பண்ணி அந்த கப்பை ஃப்ரண்ட்டில் வச்சு எல்லா பிளேயரும் பஸ் மேலே நிற்பாங்க. அப்போ மேன்செஸ்டர் ஃபுல்லாக அந்த பஸ் வந்து அப்படியே சுற்றி சுற்றி வரும். ஓகே, நான் அப்படி தான் நான் ரோட் ஷோ பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட ஒரு இளவரசர் வந்து வீதி உலா போவார், எல்லாரும் வந்து அவங்க இளவரசரை பார்க்கவே முடியாது, இளவரசரை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவங்க மாற்றி வச்சிருக்காங்க பிஜேபி. இப்போ இந்த ஐடியாவை வந்து கிட்டத்தட்ட நீங்களும் அவங்க வந்து அது அவங்களோட ஐடியா, அது வந்து மக்களுக்கு கூட்டத்துக்கு மோஸ்ட்லி இங்கே வரலனா கூட நார்த் இந்தியாலாம் கூட்டத்தை பிரைம் மினிஸ்டர் பார்க்க வராங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஐடியா நல்லா இருக்குன்னு நீங்களே எம்ப்ளாய் பண்ணுவீங்களா? அப்படிதானே. கிட்டத்தட்ட நீங்கள் ப்ரெஸ்ஸை நீங்களும் மீட் பண்ணுறது கிடையாது. சரி, ஓகே. இந்த மாதிரி மங்கி பாத்ன்ற ப்ரோக்ராமை பண்ணுறது, அப்புறமா எலெக்ஷன் இது எஜுகேஷன் பாலிசியை பேக் சைடாக அலோவ் பண்ணுறது அப்படின்ற, இப்போ வந்து பேரறிவாளன் கேஸில் கூட கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறத தவிர கீழே இருக்கிற ஆஃபீஸரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்ல, அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது சிஸ்டம் எடுத்து கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கா? ஏன்னா இவங்க வந்து ரேண்டமாக ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க, எங்கடா மாட்டுவாங்கன்னு பார்த்துருந்தாங்க, கரெக்டாக ஒரு 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 விஷயத்தில் மாட்டுறாங்க, ஸோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ சிஸ்டம் எடுத்து கேள்வி கேட்கணுன்னா வாட் இஸ் த ப்ராப்பர் அப்ரோச்? இப்போது நம்ம வந்து சவுக் சங்கரை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சவுக் சங்கர் வந்து ஜி ஸ்கொயரை பற்றி பேசுகிறாரு, ஸ்ரீமதி கேஸ் பற்றி பேசுகிறாரு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அர்ஷத் மேத்தா அப்படின்னு ஒரு பாப்புலரான வெப் சீரிஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வாங்கி அதை நியூஸ் பேப்பரில் எழுதிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க நியூஸை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்க, சோர்ஸை மட்டும் தான் சொல்லலை. இங்கே சவுக் சங்கர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு நியூஸ் சொல்கிறாரு, அந்த நியூஸ்க்கான சோர்ஸு அப்படின்றத அவர் சொல்கிறதே கிடையாது. ரொம்ப 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 ஒரு வேகாவே ஒரு நியூஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்ரீமதி கேஸே எடுத்துப்போம். ஸ்ரீமதி கேஸில் இவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்கன்னு நிறைய விஷயம் பேசிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட அது வந்து அந்த அவர் கூட அதிகமாக இன்டர்வியூ பண்ண ஃபெரிக்சலால்ட்டுக்கே அந்த விஷயத்தில் அவருக்கு வந்து உடன்பாடு கிடையாது. இந்த விஷயத்தில் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அறப்போர் இயக்கம் எடுத்துக்கலாம். அறப்போர் இயக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஊழல் இருக்குது, கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊழல் வந்து என்னன்னா, இப்போ வந்து மார்க்கெட் ரேட்டுக்கான ரேட்டை கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுக்கு இவங்க வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டு வாங்குறாங்க. இது பெரிய ஊழல், இந்த ஊழலால் தான் நமக்கு வந்து கரண்ட் பில்லாம் அதிகமாகுது அப்படின்னு பேசுகிறாங்க அறப்போர் இயக்கம். இதுக்கு முன்னாடி அவங்க டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டோட டேட்டா, கவர்மெண்ட்டோட டெண்டர்ஸ் எடுத்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்டோட பேஜஸ் வந்து 40 இருக்குது. அதை படித்தா இருக்குமோ அப்படின்றது. அதுக்கு முன்னாடி ஒரு 400-500 பேஜஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டோட டெண்டர். அது இல்லாமல் இதே பீரியடில் ராஜஸ்தான் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்காங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. ஆனால் எக்ஸாம்பிளுக்கு அவர் கரெக்டாக என்கிட்ட சொன்னது என்னென்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எங்களோட நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்லேயே அவங்க ரேட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்றதான். ஸோ இந்த மாதிரி ஊழலை வந்து நீங்கள் பேசும்போது டாக்குமெண்டேஷன் பண்ணி டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டிவிஎஸ்சி எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காதனால கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ கோர்ட் என்ன ஆச்சுன்னா, கோர்ட் வந்து ஹியரிங் வரும்போது இதுக்கான பதில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தானே ஒரு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி அது நடக்கலைன்னா கோர்ட்டுக்காவது போகணுமே தவிர, நீங்கள் யூடியூப்பில் வருவீங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பேசிவிட்டு அது வேக ஆகுதுன்னா அடுத்த விஷயத்துக்கு போயிருங்க. இப்போ ஜி ஸ்கொயரை பற்றி பேசினாரு, அதுக்கும் டாக்குமெண்டேஷன் கிடையாது. முக்கியமான எந்த விஷயத்தையுமே அவர் மன்னிப்பு கேட்டார்ல. இந்த மாதிரி கோர்ட்டில் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி அவருக்கு பண்ணியிருக்காரு. ஸ்டெர்லைட் விஷயத்தில் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டார். அது இல்லாமல் முக்கியமான நிறைய விஷயத்தில் மாற்றுக்கிறது அவருக்கு மாறிட்டே இருப்பார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறவங்க வந்து ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக கேட்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உங்கள் சைடு கரெக்டான நியாயம் இருந்தால் தான் அது வந்து எவிடன்ஸும் வேணும். இப்போ வந்து ஜி ஸ்கொயரை பற்றி வந்து சீஃப் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் பேசலாம் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. எப்படி டாக்குமெண்ட் தானே எதிர்கட்சி தலைவர் பேசுவார்? இப்போ சவுக் சங்கர் மாதிரி எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு போக முடியுமா?
அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கவர்மெண்ட் எதுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒழுங்கான டாக்குமெண்டேஷன் வேணும், இல்லைனா அதுக்கான அப்ரோச் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கான உங்களுக்கு வந்து ஸ்டெப்பும் வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருந்துருக்கோம், ஆனால் நம்ம டிஎம்கே பற்றி பேசவே இல்லையே, ஏன்? ஏன்னா அதுதான் டிஎம்கே சைட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப முக்கியமான வெற்றி. ஓகே, ஏன்னா இப்போ வந்து பரந்தூர் கேஸ் வந்து வருமா வராதான்றது பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ்க்கானது தேவையா இல்லைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அந்த விஷயத்தில் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், பரந்தூரில் அவர் வந்து அவரோட டீமோட போய் இன்டர்வியூ எடுத்துகிட்டு வராரு. இதே மாதிரி கஸ்டோடியல் டெத் பற்றின இன்டர்வியூ நிறைய எடுக்கிறாரு. இப்போ சென்னை ஃப்ளட்ஸை பற்றின இன்டர்வியூ எல்லாமே எடுக்கிறாங்க. அந்த விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அந்த இடத்துல போய் பரந்தூர் விமான நிலையத்தை அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்துகிற இடத்துல போய் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், எல்லா பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவர் பரந்தூருக்கு நீங்கள் ரைட்டோ தப்போ அவருக்கு அங்கே போய் பேசுறதுக்கான உரிமை இருக்குல்ல, அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து விட்டு பார்த்துட்டாங்க, எங்கேயாவது ஒருத்தர் இடத்துல மாட்டுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த இடத்துல தான் இவர் இந்த தப்பு பண்ணிட்டாரு. டெரகேட்டர் யூஸ் பண்ண, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களா, இவர் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காருல, இந்த வேர்டு வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ பழைய நம்ம முன்னாள் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இதை பற்றி நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு தான் அவர் போறாரு. தவிர நீங்கள் வந்து ஒரு விமன் மேட்டரை எடுத்துகிட்டு வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கஷனில் தப்பாக பேசிட்டான்னு வைக்கும் போது அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போகாது. நீங்கள் வந்து நீங்கள் வேணால் பேசிட்டுக்கலாம், எனக்கு யாரும் ஜேர்னலிஸ்ட் சப்போர்ட்டுக்கு வரல, பொலிட்டிக்கலாக நீங்கள் இவ்வளோ தப்போ ரைட்டோ நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க, பொலிட்டிக்கலாக முக்கியமான விஷயம் பேசியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த விஷயத்தெல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணது உங்களுடைய வார்த்தைகள் தானே. கரெக்ட். அப்படின்னும் போது இது வந்து டிஎம்கேக்கு தான் ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜிக்கலாக வெக்டரி தான். ஏன்னா அவங்க வந்து நிறைய எத்தனை வருஷம் அரசியலில் இருந்திருக்கோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி விட்டு பிடிச்ச மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோ இல்லையோ அது வந்து முக்கியமான விஷயம். என்னென்னா இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்காரு, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சி தலைவர் ரோலை வந்து நம்ம எடப்பாடி பண்ணுறாரோ இல்லையோ, சீமானோ இல்லை கிட்டத்தட்ட அண்ணாமலையோ அந்த மாதிரி ஆளுங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எடப்பாடிக்கு வந்து அவரோட கட்சியை காப்பாற்றுறது, இபிஎஸ் ஃபைட்டு, கூட்டணி அந்த மாதிரி முக்கியமான விஷயம் போய்ட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து சவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆப்போசிஷன் ரோலை பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அவருடைய ஜேர்னலிஸ்ட், அதாவது யூடியூப்ல முக்கியமான இன்டர்வியூ கொடுக்குற ஜேர்னலிஸ்டே கிட்டத்தட்ட சவுக்கு தான் ஆப்போசிஷன் ரோலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பர்சன் பேசியிருந்தார் பார்த்தீங்களா. அந்த பர்சனை வந்து டிஎம்கே வந்து கெடுக்கல, அவரே கெடுத்துக்கிட்டாரு. அவருடைய டெரகேட்டரி வேர்ட்ஸால் அவருடைய முக்கியமான ரோலை வந்து அவரே கெடுத்துக்கிட்டாரு. ஸோ இது வந்து டிஎம்கேக்கு வந்து அப்பாடா அவனே அவன் வாயில மண்ணள்ளி போட்டுக்கிட்டான்டா, இனிமேலுக்கு நம்மளால பேசுறதுக்கு கொஞ்சம் ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கும். உண்மைதான் அது. ஏன்னா நீ வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் வந்து இப்போ டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நிறைய வந்து யூடியூப்பில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டும் யூடியூப் வந்ததுனால யூடியூபோட ரீச் வந்து சொசைட்டியில் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு இன்டர்நெட் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுனால பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் பார்த்துட்டு போகிறாங்க. நான் பார்த்துருக்கேன், பொலிட்டிக்கலோட ரீச் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ரைட், ஓகே. இந்த நிமிஷம் சவுக்கு சங்கருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சவுக்கு சங்கர் அவருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம அந்த அளவுக்கு ஆள் இல்லை. ஆக்சுவலி நான் சவுக்கு வந்து நேரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன், முக்கியமான பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் பார்த்துருக்கேன், அவருடைய வளர்ச்சியை பார்த்துருக்கேன். சவுக்கு மீடியா அவரு நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அது இல்லாமல் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, அவர் ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசியிருப்பார். என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் இருக்கா இல்லையா ராமதாஸ், அவர் வந்து தருமபுரி பிரச்சனை அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஷபீரும் இப்போ இருக்கிற ஜேர்னலிஸ்ட் ஷபீரும் அவரும் போனதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் பேசுகிற என்ன விஷயம்னா, ஒரு கூலிங் கிளாஸையும் டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டுட்டு இவங்க ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுட்டு இவங்க வந்து பொண்ணுங்களை மயக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த கமெண்ட்டுக்கு வந்து சவுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் உங்கள் மைண்டில் எவ்வளோ கேவலமான புத்தி இருந்துச்சுன்னா, ஒரு பசங்க வந்து டிஷர்ட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு போகிற பசங்க பின்னாடி பொண்ணுங்க போயிடுவாங்கன்ற மைண்ட் செட்டை நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சவுக்கு சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா நம்ம விமனை எப்படி பார்க்கணுன்றது, அவங்க வந்து ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கான தேவையை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு இணைய தேட போகிறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒருத்தன் டிஷர்ட்டு கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தால் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு பேக்கோட திங்க் பண்ணுறோன்றதை அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாக்ட் வந்து
இதே ரெப்ளிகா வந்து சவுக்குக்கு பொருந்தும். ஓகே. இப்போ வந்து விமன் போலீஸ் வந்து அவங்களுடைய முக்கியமான பதவி உயர்வுக்கு வந்து அவங்க வந்து பெரிய ஆஃபீஸர்கிட்ட தப்பான உறவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்து நான் வந்து அவசரம் பேசினேன், நான் மன்னிப்பு கேட்குறேன், அந்த மாதிரி எதாவது சொல்லலாம். ஆனால் அந்த வேர்ட்ஸ் அப்படி தானே, அவரோட மைண்ட் செட்டில் அதுதான் இருக்கு. ஆக்சுவலி அதுதான் இருக்கு. ஸோ இந்த கொஷினை வந்து அவர் வந்து அவர் பார்த்தா கேட்டுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயங்க. ஓகே. ஆக்சுவலாக ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி மீடியாவில் ஒர்க் பண்ணுற விமனை பற்றி தப்பாக எஸ் வி சேகரும் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட்லாம் இருந்துச்சு, ஓகேங்களா. ஆனால் போலீஸ் வந்து எஸ் வி சேகர் அவர்களை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. ஓகே. ஆனால் இங்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆன உடனே, சவுக்கு சங்கர் விஷயத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆன உடனே போலீஸ் வந்து அதிரடியாக ஆக்ஷன் எடுத்து சவுக்கு சங்கரை கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட் நடக்குது, பட் தேனியில் வச்சு அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூர் கொண்டு வராங்க. அண்டு அதுக்கு அந்த இன்டர்வியூ ஹோஸ்ட் பண்ண ஃபெலிக்ஸ் ஜெரால்டை டெல்லி போய் அங்கேருந்து அவர் தப்பிச்சு போக முயற்சி பண்ண மாதிரி எனக்கு தெரியல, பட் அங்கே போய் அவரை அரெஸ்ட் பண்ணி திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. எஸ் வி சேகர் விஷயத்தில் காட்டாத ஆர்வம் சவுக்கு சங்கர் விஷயத்தில் போலீஸ் வந்து பயங்கர ஆர்வம் காமிச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த விஷயம் தான், நம்ம போலீஸ் சிஸ்டமை நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு வந்து போலீஸ் வந்து இந்த கேஸ் வந்து எப்படி துரிதமாக நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு தான் எல்லோரும் பார்க்குறது தான். இதில் நிறைய டிஸ்கஷன் அவங்க ஹேண்டில் பண்ணதில் எப்படி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இதில் வந்து முக்கியமான என்ன விஷயம்னா, போலீஸ் வந்து சவுக் சங்கரை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவங்கள ஹேண்டில் பண்ணதே விமன் போலீஸ் வச்சு தான் ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து போலீஸ் வண்டியில் இருக்கும்போது இப்போ ப்ரெஸ் பீப்புளே எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க, ஆனால் அது கிடையாது. அப்படியே பர்ஃபெக்டான ஸ்டில்லு சென்டரில் உட்கார வச்சு அவரை வச்சு கேமரா விமன் போலீஸை போட்டு ஃபோட்டோ எடுத்து அது சோஷியல் மீடியா எல்லா நியூஸ்க்கு அனுப்புகிறாங்கன்னா இது வந்து போலீஸ் வந்து தெரியாமலாம் பண்ணவே கிடையாது. ஓகே. ஏன் இதில் அவங்க வந்து நிறுவனத்துக்கு என்னன்னா, நாங்கள் விமனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்கள் இப்படி தான் விமனுக்கு நாங்கள் பாதுகாவலர்கள் அப்படின்ற ஒரு இமேஜை உருவாக்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்க டிபார்ட்மெண்ட் விமனையே தப்பாக பேசியிருக்காங்க. இல்லை, ஆக்சுவலி அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க இந்த மாதிரி நாங்கள் விமனுக்கான பாதுகாவலர்கள் காட்டிக்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இது வந்து நல்லதுக்காக பண்ணவே கிடையாது. ஓகே. தே டிட் திஸ் ஃபார் பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். ஓகே. இப்போது சவுக்கு வந்து அந்த இன்டர்வியூவில் பேசுனதும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட அந்த இன்டர்வியூவில் பேசும்போது என்ன சொல்லுவார், போலீஸோட டெரகட்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ரொம்ப அது சொல்கிறதுக்கு நமக்கு அந்த மாதிரி தான் சொல்லுவார். அந்த இடத்துல என்ன ஆகுனா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னவா பார்க்குறாங்கன்னா, நம்ம எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டு, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் நம்ம தான் அவங்களுக்கு லா அண்ட் ஆர்டருக்கு கண்ட்ரோல் பண்ணி தரோம். நம்ம டிபார்ட்மெண்ட்டே ஒருத்தன் பேசுகிறானே, அவன் அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு போய் போலீஸே பேசுகிறானே, இவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்ற பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர விமன் மேலே அவங்களுக்கு ஒரு கரிசனமும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ் வி சேகர் மேட்டர் எடுத்துப்போம். மீடியாவில் ஒர்க் பண்ணுற விமனை பற்றி தானே பேசினார். அங்கே பேசுகிற விமன்லாம் வந்து நார்மல் விமன் கிடையாது, போலீஸில் வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் விமனா. இப்போ வாச்சாத்தி கேஸ் எடுத்துக்குவோம். வாச்சாத்திலே எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, எத்தனை பேர் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணப்பட்டாங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு இன்டர்வியூவில் முன்னாள் டிஜிபி கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இதுவே அந்த டிபார்ட்மெண்ட் விமன் போலீஸை பற்றி நம்ம பேசும்போது, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தண்டனை கொடுத்தாங்க விமனை வந்து ஹராஸ் பண்ணதுனால. ஒரு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற விமனுக்கு நீங்கள் சப்போர்ட் எந்த காலத்தில் பண்ணியிருக்கீங்க? இவ்வளோ விமன் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, செக்ஷுவல் அபியூஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடந்திருக்கு, அப்போலாம் ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பண்ணியிருக்காருல, அவர் இந்த மாதிரி நீங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இமேஜை உருவாக்குறாங்க, நாங்கள் வந்து விமனுக்கான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்களே தவிர உண்மையான அவங்க விமனுக்கு நிற்கிறதே கிடையாது. இப்போ வாச்சாத்தி கேஸில் விமனுக்காக நின்றுந்தா அந்த ஆஃபீஸர்லாம் இவங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம்ல. இதே மாதிரி இப்போ மீடியா பற்றி பேசின எஸ் வி சேகரே அரெஸ்ட் பண்ணிடுவோம்ல. இதெல்லாம் பற்றி பேசல. அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டு, எக்ஸாம்பிளுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸ்ன்றது வந்து ஒரு சிஸ்டம், அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ எவ்வளோ பெரிய ப்ரொக்ரெசிவான ஐடியாவில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அவங்க மக்களுக்கான டிபார்ட்மெண்ட்டாக எப்பயும் இருக்கவே மாட்டாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இந்த கேஸ்லேயும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎம்கேல இருக்க நிறைய லீடர்ஸ் வந்து டிஎம்கே சப்போர்ட்டராக இருக்க யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபயர் விட்டுருக்காங்க. ஓகே. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் இப்படி தான் நடக்கணும், விமானோட பாதுகாவலர்கள். இந்த காலத்தில் போலீஸ் வந்து விமானோட பாதுகாவலராக இருந்திருக்காங்களா?
ஆக்சுவலி நான் அவங்கள ஃபுல்லாக டோட்டலாக சொல்லலை. முக்கியமான விஷயத்துலலாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விமனுக்கு எவ்வளோ அபியூசஸ் நடந்திருக்கு அந்த இடத்துலலாம் பண்ணாதவங்க. இது வந்து கிட்டத்தட்ட அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸாக தான் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க வந்து விமனுக்கான பாதுகாவல் இப்போ நம்ம கேசஸ் எடுத்து பார்த்தா கூட எவ்வளோ விமன் கேசஸ், எவ்வளோ அபியூசஸ் கேசஸ், எவ்வளோ ரேப் கேசஸ் இருக்குது. அவங்களே எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்களா, அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கோர்ட்ஸ் வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ரூல்ஸ், இவங்க எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, விசாரணை கைதிகள் இருக்காங்க ஜெயிலில். இப்போ வந்து நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம், வெள்ளை சட்டில் நம்பர் போட்டு ஒரு ஜெயில் கைதி இருப்பார், மற்றவங்களாம் கலர் சட்டில் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அதை பார்த்தா அந்த வெள்ளை சட்டை போட்டு அந்த நம்பர் போட்டிருக்காங்களே அவங்க தான் ஒரிஜினல் கைதிகள், அவங்க தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க, மற்ற எல்லாம் விசாரணை கைதிகள் தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னா, அவருக்கு வந்து செஞ்ச தப்புக்கான அதிகபட்ச தண்டனையே 4 வருஷம். அவர் 6 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு விசாரணை கைதியா. ஸோ இந்த மாதிரிலாம் தப்பு நடக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 வருஷத்துக்கு மேலே ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி கேஸுக்கு மட்டும் அவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பர்சன், ரொம்ப கிரிமினலாக யோசிப்பார், யாரெல்லாம் உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்ற பர்சன்ஸை மட்டும் போய் இந்த மாதிரி கெடுபடியோடு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்புறமா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அதையும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. எஸ்வி சேகருக்கு ஒரு அப்ரோச்சு, சவுக்குக்கு ஒரு அப்ரோச். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சவுக்கு பேசுறது வந்து ரைட்டுன்னு நான் பேசவே கிடையாது. அவர் தப்பு பண்ணதுக்கு தண்டனை என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும். ஆனால் நீங்கள் ஏன் எல்லாத்தையும் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க? உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பேசுறதுனால மட்டும் அவரை வந்து இப்படி பண்ணுறதும், மற்ற டிபார்ட்மெண்ட்டில் மற்ற பெண்கள்லாம் பெண்கள் இல்லையா, இல்லை மற்ற சொசைட்டியை பற்றி எத்தனை பேர், ஜாதியை பற்றி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, மதத்தை பற்றி எவ்வளோ பேசுகிறாங்க, அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறாங்களா போலீஸு? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுறதுனால தான் ரொம்ப ரொம்ப மூர்க்கமாக இந்த அரசுலாம் நடந்து கிட்டத்தட்ட. ஆனால் இமேஜை என்ன உருவாக்குறாங்கன்னா, நாங்களாம் விமானோடைய காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாகவே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி பயம் இருக்குது, அது ரொம்ப நேச்சுரலான பயம் தான். ஏன்னா சிஸ்டமே ரொம்ப நேச்சுரலாக வந்து ஒரு கான்ஸ்டபிள் போகிறாங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் வந்து ஹையர் ஆஃபீஸரை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி தான் நம்மளையும் அவங்கள பார்க்க வைக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான இவ்வளோ காலம் போயும் பிரிட்டிஷோட என்ன ஒரு ஐடியா ஆஃப் போலீஸ் சிஸ்டம் இருந்துச்சோ அதுதான் இப்பயும் போயிட்டே இருக்க தவிர நம்மளுக்கு அவங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு மரியாதை பயங்கரத மரியாதை இருக்குன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கான ஒரு மரியாதை இருக்கும்ல. நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் போலீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபீல் அவங்க கொண்டு வரதே கிடையாது. அதுதான் இந்த விஷயத்தில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பெரும்பாலும் ஒரு ரைட்டர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து போன முறை மாதிரி பாகன்னு எழுதுறாரு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஏதோ ஒரு பீஸ் பற்றி எழுதுறாருன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து வாச்சாத்தி குடும்பம் பற்றி எழுதுறாருன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவர் எழுதுவாருன்னு தெரியல, அவர் முக்கியமான விஷயம் எழுதியிருக்காரு. வாச்சாத்தி குடும்பம் பற்றி போலீஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறாருன்னு வச்சுக்கலாம். போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஆட்சியில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஏடிஎம்கே ஆட்சியில், அவர் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி போலீஸை பற்றி தப்பாக பேசினாரு, இல்லைனா அந்த போலீஸில் அங்கே ஏதாவது விமன் போலீஸ்னா விமானை பற்றி தப்பாக எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்களே, அந்த இடத்துல நீங்கள் போய் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச முடியுமா? முடியாது. இதை நீங்கள் ஆதரிச்சுட்டு அந்த இடத்துல போய் எப்படி நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகணுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து சவுக்குக்கு மட்டும் கிடையாது. இப்போது நார்மல் மக்களே யாராவது ஒரு போலீஸை பற்றி ஏதாவது டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கான்ஸ்டியூஷனும் இருக்கிற கவர்மெண்ட்டை தான். நீங்கள் போலீஸ்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறது தான் உங்களோட முக்கியமான ரோலாக இருக்குது. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் மக்களுக்கானதாக இல்லாத போது மக்களை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றுற ரோலு தான் நார்மல் சிவில் சொசைட்டியும் கவர்மெண்ட்டும் செஞ்சிட்ருக்கு. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபைன் அன்போ, நம்ம போலீஸ் சிஸ்டம் பற்றி இன்னொரு நாள் டீட்டெயில்டாக பேசலாம். இது வரைக்கும் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பாய்.